பாஜகவின் இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொண்டனர் என அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் அழகிய மண்டபம் பகுதியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் தேர்தல் வெற்றி வியூகம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், தேர்தல் கள நிலவரம் திமுகவிற்கு சாதகமாக உள்ளதாக தெரிவித்தார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கும் மனநிலையோடு மக்கள் இருப்பதாக கூறினார். கள நிலவரம் திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறது. மதசார்பற்ற இந்த முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்ற முழு மனநிலையோடு மக்கள் இருக்கிறார்கள். நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் வருகின்ற இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறைவரை கூட இன்றைக்கு சாதாரண மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் இங்கு மதவாத சக்திகள் ஊடுருவிக்கூடாது என்பதில் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஒன்று தாக்கம் ஏற்படுத்தாது. மோடி என்றால் நடிப்பு, மோடி என்றால் பொய். நான் இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். இப்போது கூட அண்ணல் அம்பேத்கருக்கும் பேரறிஞர் அண்ணா சிலைக்கும் அவர் மலர்தூவி மாலையிட்டிருக்கார். ஒரு பக்கத்தில் காந்தி, ஒரு பக்கத்தில் கோட்ஸே. இதுதான் அவங்களுடைய செயல்பாடு. இந்த இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்திருக்கிறார்கள்.